வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். செப்டம்பர் 9 நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரம் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மாநிலங்களவையின் அவை முன்னவர் திரு JP நட்டா ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. கூட்டணியின் நாடாளுமன்ற தலைவர்களுக்கு இடையே நாடாளுமன்ற வளாகத்தில் நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒருமனதாக இவ்வாறு முடிவு எடுக்கப்பட்டதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கமல்ஹாசன் புதுடெல்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து கீழடி ஆய்வுகளின் அடிப்படையில் தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை உலகிற்கு எடுத்துச் சொல்வதற்கான தமிழர்களின் முன்னெடுப்புகளுக்கு பிரதமர் உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடந்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி கூறியுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவித்துள்ளது. இத்தகைய குற்றச்சாட்டுகள் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் குற்றச்சாட்டுகள் என்று ஆணையம் கூறியுள்ளது. தன்னுடைய புகார்கள் உண்மை என்று திரு ராகுல் காந்தி கருதினால் தேர்தல் விதியின்படி சத்திய பிரமாணத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினார். இருதரப்பு உறவுகள் மற்றும் உயர்மட்ட அளவில் பல்வேறு சர்வதேச விவகாரங்கள் தொடர்பாக இருவரும் விவாதித்தனர். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் இந்தியாவுக்கு வரவுள்ளதாகவும் இதற்கான தேதி விரைவில் உறுதிப்படுத்தப்படும் என்றும் திரு அஜித் தோவல் கூறினார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி, ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மர் ஆகியோர் தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றனர். உலக தர வரிசையில் 5ஆம் இடத்தில் உள்ள அர்ஜுன் எரிகைசி 1-0 என்ற புள்ளி கணக்கில் அமெரிக்காவின் கிராண்ட் மாஸ்டர் எவாண்டரை வென்றார். ஜெர்மனியின் வின்சென்ட் கெய்மர் 1-0 என்ற புள்ளி கணக்கில் இந்தியாவின் இளம் வீரர் நிகால் சரினை வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.